குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட சிவில் இன்ஜினியர்ஸ் பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி பில்டிங் மெட்டீரியலில் வந்து சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, மாஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சரில் வந்து கிரேட் ஆஃப் கான்கிரீட் எவ்வளோ கிரேடில் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம M20 வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு மாஸ் ஸ்ட்ரக்சரில் M20 கிரேட் கான்கிரீட் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹையர் சைஸ் ஆஃப் கோர் சர்டிஃபிகேட் எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்னா 40 mm நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மாஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சரில் கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து M20 தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையர் சைஸ் ஆஃப் கோர் சர்டிஃபிகேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 40 mm இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது டோசேஜ் ஆஃப் சிலிக்கா ஃபியூம் இன் சிமெண்டேஷியஸ் மெட்டீரியல். சிமெண்டேஷியஸ் மெட்டீரியலில் வந்து சிலிக்கா ஃபியூம் எவ்வளோ இருக்கணும்னா 5 to 10% தான் இருக்கும். ஸோ டோசேஜ் ஆஃப் சிலிக்கான் ஃபியூம் இன் சிமெண்டேஷியஸ் மெட்டீரியல். சிமெண்டேஷியஸ் மெட்டீரியலில் சிலிக்கா ஃபியூம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5 to 10%. 5-10 அப்படியா வச்சுக்கலாம். 5-10க்கு நம்ம சிலிக்கா ஃபியூம் வந்து சேர்க்குறோம். 5-10 அப்படிங்கிறது ஞாபகம். நெக்ஸ்ட் என்ன, போர்ட்லேண்ட் பொசலானா சிமெண்ட் அப்படின்னு என்னன்னா ஒரு சிமெண்ட் மெட்டீரியல். இந்த சிமெண்ட்ல வந்து நம்ம ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்றோம். இந்த ஃப்ளை ஆஷ் வந்து யூஸ் பண்றதுனால பொசலானா ஃப்ளை ஆஷும் பொசலானா மெட்டீரியலும் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஃப்ளை ஆஷ் ஏன் யூஸ் பண்றோம்னா இட் ஹாஸ் லோ கார்பன் கண்டென்ட் அண்ட் அதோட ஃபைனஸ் வந்து ஹையராக நிறைய இருக்கும். ஃபைனஸ் இஸ் மோர். ஸோ போர்ட்லேண்டா போசோலா சிமெண்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் தான் ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான காரணம் வந்து லோ கார்பன் கண்டென்ட்டும் அப்புறம் அதோட ஃபைனஸ் அதிகமாக இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the bound water by weight percentage required for complete hydration of cement. Complete hydration of cement க்கு வாட்டர் வந்து எவ்வளோ % வேணும்னா 23% வேணும். The bound water by weight percentage required for complete hydration of cement. சிமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஹைட்ரேட் ஆக எவ்வளோ பர்சன்டேஜ் தேவை அப்படின்னா 23% தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்கிரீட். ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்கிரீட் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்? கான்கிரீட்ல வந்து நம்ம அக்ரிகேட் சிமெண்ட் போடுவோம், அக்ரிகேட் போடுவோம். இப்போ அந்த அக்ரிகேட் வந்து ரவுண்ட் அக்ரிகேட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒர்க்கபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ரவுண்டாக இருக்கறனால நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ வந்து அதோட ஒர்க்கபிலிட்டி ஹையராக இருக்கும். ஹை இதே வந்து வெல் கிரேடட்னாலுமே ஹேவ் அ பெட்டர் ஒர்க்கபிலிட்டி. வெல் கிரேடட் அக்ரிகேட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒர்க்கபிலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். இதே ரஃப் டெக்ஸ்சராக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஒர்க்கை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து லோ ஒர்க்கபிலிட்டியாக இருக்கும். சீக்வன்ஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்டட் அக்ரிகேட்டுக்கு வந்து ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கும், ரஃப் டெக்ஸ்சர் இருக்கிறது கம்மியாக இருக்கும், வெல் கிரேடட் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இன் கான்கிரீட் ரிசல்ட் இன். இப்போ கான்கிரீட்ல வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து ஹையா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றோம். இப்போ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோனா அது இப்போ ஒரு கான்கிரீட் மெட்டீரியல்ல வாட்டர் சிமெண்ட் எவ்வளோ போடுறோம். இப்போ இது வந்து அதிகமாச்சுன்னா, இப்போ வாட்டர் அதிகமாச்சுனாலே என்ன ஆகும், அதோட மிக்சிங் வந்து ரொம்ப லீனாக இருக்கும், லீன் மிக்ஸாக இருக்கும். அப்போ லீன் மிக்ஸாக இருக்கும்போது ஈஸியாக நம்ம இது ஒர்க்கபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ பெட்டர் ஒர்க்கபிலிட்டி, அது கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இதனால என்ன ஆகும்னா லெஸ் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா ஹையர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில் கான்கிரீட் இது சேர்த்தோம்னா நமக்கு வந்து லீன் மிக்ஸ் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பெட்டர் ஒர்க்கபிலிட்டி, கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது சூப்பர் பிளாஸ்டிசைசர் அப்படின்னா சூப்பர் பிளாஸ்டிசைசர் என்னன்னா இது ஒரு மெட்டீரியல். அது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கான்கிரீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம், சிமெண்ட் ஆட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இம்ப்ரூவ் ஒர்க்கபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அண்ட் டியூரபிளாக இருக்கும். ஸோ சூப்பர் பிளாஸ்டிசைசர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இம்ப்ரூவ் த ஒர்க்கபிலிட்டி, இட் இம்ப்ரூவ் த ஸ்ட்ரென்த் அண்ட் மேக் இட் டியூரபிள் அப்படின்றாங்க. அடுத்தது சிமெண்ட் காம்பவுண்ட் குவிக்கஸ்ட் டு ரியாக்ட் வித் வாட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இன் சிமெண்ட் the compound quickest to react with water. இப்போ வந்து என்னன்னா இது என்ன இந்த கான்செப்ட்ல வரும்னா போக்ஸ் காம்போனன்ட்ல வரும். அதில் வந்து நமக்கு 4 காம்போனன்ட் இருக்கு. இந்த
இந்த 4 காம்பவுண்ட்ல ஃபர்ஸ்ட் எது ரியாக்ட் ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. அது என்னன்னா C3A. C3 என்னன்னா ட்ரை கால்சியம் அலுமினேட். ட்ரை கால்சியம் அலுமினேட் தான் வாட்டர் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுற ஒரு காம்பவுண்ட். இதுக்கான ஆன்சர் ட்ரை கால்சியம் அலுமினேட் தான். ஏன்னா அவன் முந்தி போய் ரியாக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது bricks are soaked in water before using the brick mass on brick. ஏன் செங்கல்ல வந்து தண்ணியில நினைக்கிறாங்க. ஒரு நம்ம பிரிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏன் நம்ம தண்ணியில் நினைக்கணும்னா அது வாட்டர் கண்டென்ட்டை வந்து டிப்ளீட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பிரிக்கை வந்து தண்ணியில் நினைக்கிறோம். அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக. மாய்ஸ்டர் கண்டென்ட் தக்க வைக்கிறதுக்காக தான் வந்து bricks are soaked in water அப்படின்னு சொல்லிட்டோம். when first class bricks is immersed in cold water for 24 hours it should not absorb water by weight more than. இப்போ வந்து பிரிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ், செகண்ட் கிளாஸ் பிரிக், தேர்ட் கிளாஸ் பிரிக்னு பிரிக்கிறாங்க. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா இப்போ வந்து பிரிக் வந்து 24 ஹவர்ஸ் இம்மர்ஸ் பண்ணி வைப்பாங்க. அப்போ இம்மர்ஸ் பண்ணி வைக்கும்போது இட் ஷுட் நாட் அப்சர்வ் வாட்டர் பை வெயிட் மோர் தென் 15% இருந்துச்சுன்னா 15% இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்னா 15%க்கு மேலே அப்சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும். ஸோ இன்னைக்கு 10 கான்செப்ட் பக்காவாக நம்ம கற்றுக்கிட்டோம். ஸ்வேதாவால் நமக்கு அவங்க கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குன்னு சொல்லிட்டு மனசார வேண்டுவோம், பாராட்டுவோம். அதுக்கு தேங்க்யூ.